நிலையம் 2. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இன்று நாம் கல்வாரி பயணத்தின் 2ஆம் நிலையத்தில் நிற்கிறோம். தீர்ப்பு வழங்கப்பட்டது. கூட்டம் கத்தினது. சிப்பாய்கள் அணுகினார்கள். அவரின் முன் ஒரு கனமான சிலுவை, கடினமான மரம், காயமடைந்த தோள்கள், மௌனமான தருணம். ஆனால் இயேசு மறுக்கவில்லை. அவர் எதிர்க்கவில்லை. அவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை அவரின் தோள்களில் வைக்கப்பட்டது. மரத்தின் கடினம் அவரின் காயங்களில் பதிந்தது. ஆனால் அது மரத்தின் பாரம் மட்டும் அல்ல, அது உலகின் பாவங்களின் பாரம். நம் தவறுகள், நம் பலவீனங்கள், நாம் மறந்துவிட்ட வாக்குறுதிகள், நாம் செய்த ஒவ்வொரு குற்றமும் அவரின் தோள்களில் சுமையாகியது. அவர் நமக்காக அதை சுமந்தார். அவர் மறுக்கக்கூடியவர், வானதூதர்களை அழைக்கக்கூடியவர், அந்த வேதனையிலிருந்து விலகி செல்லக்கூடியவர். ஆனால் அவர் அன்பை தேர்ந்தெடுத்தார். அவர் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தார். அவர் தியாகத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். சிலுவை அவருக்கு கட்டாயம் அல்ல, அது அன்பின் முடிவு. கல்வாரிக்கான பாதை ஆரம்பமானது. முதல் அடி மிகவும் கடினமானது. தூசி எழுந்தது. கூட்டம் பார்த்தது. சிலர் கேலி செய்தனர். சிலர் அழுதனர். சிலர் அமைதியாக இருந்தனர். ஆனால் இயேசு நடந்தார். அமைதியாக, உறுதியுடன், அன்புடன். இன்று நமக்கும் சிலுவைகள் இருக்கின்றன. உடல் நோய், குடும்ப சிரமங்கள், பொருளாதார பிரச்சனைகள், மன அழுத்தம், தனிமை. சில நேரங்களில் நாம் கேட்கிறோம், ஏன் நான்? நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நிலையம் 2 நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. சிலுவை என்பது தண்டனை மட்டுமல்ல, அது மீட்சிக்கான பாதை. நாம் நம் சிலுவையை நம்பிக்கையுடன் சுமந்தால் இயேசு நம்முடன் நடக்கிறார். கர்த்தரே இயேசுவே, நீங்கள் சிலுவையை அமைதியாக ஏற்றுக்கொண்டது போல் நாங்களும் நம் வாழ்க்கையின் பாரங்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். சோர்வான தருணங்களில் எங்களுக்கு வலிமை தரும். பயப்படும் போது தைரியம் தாரும். நீங்கள் எடுத்த முதல் அடி போல் நாங்களும் நம்பிக்கையின் அடியெடுக்க உதவி செய்யும். எங்கள் கல்வாரி பயணத்தில் நீங்கள் எப்போதும் நம்முடன் இருங்கள். ஆமென்.